புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கோயம்பேடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பேருந்து முனையம் ஆகியவற்றை பார்வையிட்ட பிறகு இப்பொழுது விழுப்புரம் பேருந்து நிலையத்திலே பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம். இங்கே அனைத்து பேருந்துகளும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டிலே இருப்பதிலே மிகப்பெரிய போக்குவரத்து கழகம், அதிக பேருந்துகளை கொண்ட போக்குவரத்து கழகம். காலையில் கடலூர், குடியாத்தம் ஆகிய 2 இடங்களில் பணிமனைகளில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்து போக்குவரத்து இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்த்து வந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வழக்கமாக இயங்குகின்ற அதே அளவிற்கு இன்றைக்கு இந்த பகுதியிலும் பேருந்து போக்குவரத்து இருக்கிறது. இதேபோன்று பொங்கல் வரை தொடர்ந்து அவர்களுடைய வேலைநிறுத்தம் நீடித்தாலும் போக்குவரத்து மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காமல் செயல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதை அதிகாரிகளோடு கலந்தாலோசித்திருக்கின்றோம். அவர்களும் அதற்கான பணிகளை செய்கிறார்கள். அதேபோல் போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றவர்களும் எல்லா இடங்களிலும் பணிக்கு வந்து தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான அந்த போக்குவரத்து சேவை என்பது தொடர்ந்து கிடைத்து வருகிறது. வழக்கமாக இயக்குவதற்கு என்ன அளவிற்கு தேவைப்படுமோ அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. சிறப்பு பேருந்துகள் நிச்சயமாக இயக்கப்படும். காரணம், சென்னையிலிருந்து பொங்கல் திருநாட்களை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புவது இயற்கை, அது வழக்கமான ஒன்று. எனவே அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்கள் சொந்த ஊருக்கு சேர்ந்து பொங்கல் திருநாட்களை கொண்டாடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பேச்சுவார்த்தை தோல்வி இல்லை. ஒரு பேச்சுவார்த்தை என்றால் 2 பக்கமும் பேசி ஒரு சுமூக முடிவு வர வேண்டும். அவர்கள் ஒரு 6 புள்ளிகளை சொல்லி அந்த 6 பாயிண்ட்களுக்கான கோரிக்கையாக சொன்னாங்க. அதில் ஏற்கனவே 2 நடைமுறையில் இருக்கிறது. 2ஐ செய்து கொடுப்பதற்கு உறுதியளித்திருக்கின்றோம். ஒரு 6 கோரிக்கைகளில் 4 கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறது என்கின்ற போது மற்ற கோரிக்கைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலாவகாசமாவது கொடுத்தாவது அவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை கைவிட்டிருக்க வேண்டும். காரணம், இது பொங்கல் நேரம், பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கின்ற காலம். ஆனால் அவர்கள் விடாப்பிடியாக அதே ஒரு கருத்தை, கோரிக்கையை வலியுறுத்தி வருவதனால் அது இப்பொழுது இருக்கின்ற அரசினுடைய நிதிநிலைக்கு இடையே செய்வது சிரமம் என்ற காரணத்தினால் இப்பொழுது செய்ய இயலாது என்பது சொன்னதை அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்தை, அவர்களுக்கான உரிமை அது, அவர்கள் உணர்வு ரீதியாக செய்கிறார்கள். அரசு மக்களுக்கான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அதை அரசு செய்கிறது. எப்பொழுதும் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர்கள் வந்தால் பேசுவதற்கு தயார். அதாவது பத்திரிகை படிக்கிறவங்களுக்கு தெரியும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு காலி பணியிடத்திற்கு விண்ணப்பம் கோரப்பட்டு ஆன்லைன் மூலமாக 1 மாதம் காலம் அதற்கான நேரம் அளிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அதற்கு ஒரு எழுத்துத் தேர்வை நடத்தி அதற்கான தேர்வு முறையும் வெளியிடப்பட்டது. அது வெளியிட்ட பிறகு இப்பொழுது நேர்காணல் அழைக்கப்பட்டு நேர்காணல் நடந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி முதல் வாரம் வரை அந்த நேர்காணல் செல்ல இருக்கிறது. இத்தனை பேருக்கு ஒரு நேர்காணல் நடத்துகின்ற பொழுது ஒரே நாளில் இதெல்லாம் செய்ய முடியாது. அவர்கள் சொல்வது போல அது விளையாட்டான விஷயம் இல்லை. ஒரு அரசு நடைமுறையை படி நடக்க வேண்டிய சூழலில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இது பத்திரிகை படிப்பவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் ஏன் இந்த கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. எந்த இடத்தில் தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த சொல்லியிருக்கிறோம். பெரும்பாலும் அரசு ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் வந்திருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த போக்குவரத்து வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கின்ற சில சங்கத்தை சேர்ந்தவர்கள் வராத இடத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் எங்களோட கோரிக்கை நிறைவேறது போச்சு. தமிழக முதல்வர் நாங்கள் நம்பணும். பட் எங்களை 3 வருஷம் இங்கே இருக்கிற ஓட்டுநர் நடத்துனர்கிட்ட கேளுங்க. கடந்த ஆட்சியில் அவங்களுடைய சம்பள விகிதம் எப்படி இருந்ததுன்னு சீர்குலைக்கப்பட்டிருந்தது. அதை இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் முறைப்படுத்தி பே மேட்ரிக்ஸ் என்ற அடிப்படையில் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர். 5% சம்பள உயர்வு வழங்கியிருக்கிறார். 14வது ஊதிய ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் பேசி முடிக்க வேண்டியது அதிமுக ஆட்சியில் பேசி முடிக்கவில்லை.
3 ஆண்டுகள் கழிந்து அடுத்த 1.5 ஆண்டுகள் கழிந்து ஆட்சி முடிகின்ற பொழுதும் பேசி முடிக்கவில்லை. நீங்கள் இங்கே என்ன கேட்க வேணாம், இங்கே இருக்கிற ஓட்டுநர் நடத்தினர்கிட்ட கேட்டால் அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. அவர்கள் முடிக்காமல் விட்ட பேச்சுவார்த்தையை முடித்து எந்த போராட்டமும் இல்லாமல் பே மேட்ரிக்ஸ் வழங்கப்பட்டது, எந்த போராட்டமும் இல்லாமல் 5% சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. அதேபோல முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே 20% தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் 8% குறைத்திருந்தார்கள். இப்பொழுது எடப்பாடியும் கோரிக்கை வைக்கவில்லை, யாரும் போராடவில்லை. யாரும் போராடாமலே முதலமைச்சர் அந்த 20% போனஸை மீண்டும் வழங்கியிருக்கிறார். எனவே இதெல்லாம் போராடாமல் எப்படி முதல்வர் செய்தாரோ அதே போல செய்வார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிதிநிலைக்கு தகுந்தபோல் ஒவ்வொன்றாக தொடர்ந்து செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் எப்பொழுது என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நிதிநிலைமையை சரி செய்த பிறகு அதை அளித்திருக்கிறார். அதே போன்றுதான் இது இந்த துறை மாத்திரமல்ல, இந்த துறையை போல பல்வேறு துறையில் இருக்கின்ற பல்வேறு ஊழியர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் எவ்வளவு மொத்தமாக செலவாகும் என்பதை கணக்கிட்டுதான் ஒரு அரசு செயல்பட முடியும். எனவே அதற்கான கால அவகாசத்தை தான் கேட்டிருக்கோம். முடியாது என்று சொல்லவில்லை. கடந்த அதிமுக ஆட்சி போல மக்கள் விரோத தொழிலாளர் விரோத அரசாக இந்த அரசு இல்லை. எஸ்மா சட்டம் கொண்டு யாரையும் நீக்கவில்லை. இரும்பு கரம் கொண்டு போராட்டத்தை அடக்குவோம் என்று யாரும் சொல்லவில்லை. உங்கள் கோரிக்கை நியாயமானது, கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உங்கள் கோரிக்கைக்கு நீங்கள் நியாயமாக போராடுங்கள், எங்களுக்கு ஆட்சியமில்லை என்றும் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த கோரிக்கை நிதிநிலை சீரான பிறகு இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், சென்னையில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம், அதேபோல தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம், அதற்கான நிவாரணம் கொடுக்கின்ற சூழல். இந்த சூழலுக்கிடையே தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக செய்து வருகிறார்கள். எனவே அதற்கான கால அவகாசம் தேவை. தற்காலிக போராட்டம் வச்சுதான், தற்காலிக ஓட்டுநர் வச்சுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.